ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. இன்னைக்கு மை லவ்லி ஏஞ்சல்னு ஒரு கியூட்டான கொரியன் மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கதையோட ஹீரோ பார்க் இருக்கான்ல, பயங்கர டென்ஷனாக கூட இருக்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து ஒரு ஏஜென்ட், ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் இவனோட வேலை. சரியான காசு பேய். இன்னும் எப்போ அந்த யுவாங் வருவா, அறிவு கெட்டவன் மானம் கெட்டவன்னு திட்டிக்கிட்டே இருக்க. சுற்றி இருக்க பொண்ணுங்களும் ஆமாம் அவளால் எல்லாம் பிரச்சனையாக இருக்குன்ட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்காளுங்க. இப்போ நீ அடிக்கிற சிகரெட்டை வெளியில் போய் அடிக்கலைன்னா முடிய அப்படியே கொளுத்தி விட்டுருவேன்னு மிரட்டுறான். மிரட்டினோடனே அந்த பிள்ளைகளும் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு வெளியில் போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகளும் இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை பீரியட்ஸாக இருக்குமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கா, இவ இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அப்ப போன் வருது பார்க்குக்கு. ஹலோ இவாங்க இருக்கியா, செத்துட்டியா அப்படின்னு இருக்கும்போது தான் தெரிய வருது இறந்து போயிருச்சு போல அந்த பொண்ணு. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ஓடி போய் பார்த்தா கால் தடிக்கு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்திருப்பா போல. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காங்க, பட் உயிர் பொழைக்கவே இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட் படி இவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அவளோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே இப்ப ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. பார்க் எல்லாத்தையும் வாங்கி பாக்குறான். ஏதாவது ஜுவல்ஸ் வச்சிருக்காளான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்புறம் கூட வேலை பார்த்துட்டு இருக்க கொலிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிள்ளைங்க வேற ஹீரோயினோட போன் எடுத்து கொடுக்க, அந்த போன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவோட பேரை பாஸ்டர்டு, பொறுக்கி, ரவுடின்னு மாத்தி மாத்தி சேவ் பண்ணி வச்சிருக்கா. அடியே நீ சாகுறதுக்கு முன்னாடி உனக்கு நான் பதிலடி கொடுத்துருப்பேன்டி அப்படின்னு மென்டலாட்டம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னதான் கெட்டவனா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்களுக்காகவே காசெல்லாம் செலவு பண்ணி இப்ப ஃபினரல் எல்லாம் நடத்தி முடிச்சிடறான். சரி, இந்த காசு எல்லாத்தையும் இப்ப மொத்தமா கலெக்ட் பண்ணணும்ல, அதுக்காக வேணுன்ட்டு என்ன பண்றானா யுவாங்கோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டி பார்த்தா யாருமே இல்ல. சாவியை வச்சு ஓபன் பண்ணி உள்ள போனா குப்பைக்காடாட்டம் கிடக்குது. கன்றாவியான ஸ்மெல்லு வேற. சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. யாரையா அது உள்ளே வரட்டுமா அப்படின்னு கேட்டாலும் ஒரு நாதியும் இல்ல. என்னடா வீடே அனாதையா கிடக்குது, நான் மட்டும் தான் இருக்கேனா, ஏமா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு டேபிள் கடியில இருந்து குட்டி பாப்பா ஒருத்தி எந்திரிச்சு வரா. மேல நிறைய பன்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் அடுக்கி இருக்கா. அந்த மண்ணை எடுத்து தின்னுட்டு அந்த பாப்பா பெசாட்டுக்கு டெஸ்க் கடியிலே இருக்கு. இவனும் பாப்பா இந்த பிள்ளை குட்டி சாத்தான் குரங்கு அப்படின்னு திட்டி திட்டி பாக்குறான். அந்த பிள்ளை கண்டுக்காத மாதிரியே இருக்கு. உங்க அம்மா எதுவும் நகையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கா, இருந்துச்சுன்னா கொஞ்சம் கையில கொடுவேன் அப்படிலாம் சொல்ல ஒரு நகையும் இல்ல போல. சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். அந்த குட்டி பாப்பா எதுவுமே கேட்காத மாதிரி அப்படியே இருக்கு. கண்ணாடியில நான் முதல்ல தெரியறேன்னா நீ இவன் கன்ஃபியூஷன்ல கண்ணாடியை பார்த்துட்டு எதுக்கு நீ ஓவர் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கா, உங்க அம்மாவோட டெரர் ஆர்பியன்ட்டு கையை ஆட்டி பாக்குறான், கண்ணை உருட்டி பாக்குறான். ஒரு ரியாக்ஷன் இல்லையா. உடனே ஜியாங்கோட போன்ல இருந்து அவங்க புருஷன் நம்பருக்கு கால் பண்ண. ஹலோ ஜியாங்கோட புருஷனான்னு கேட்க, நாங்க செப்பரேட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு போனை கட் பண்ணி விட்டுறான். அட இருறா, போன் அட்டன் பண்ணி தொலைடான்னு திருப்பி கால் பண்ணிட்டு, இங்க பாரு உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா, உன் பாப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்க. நீ யாருன்னு கேட்க அவளோட கொலீகுன்னு சொன்னவனே மறுபடியும் போனை கட் பண்ணிடுறான். என்னடா இப்படி இருக்கீங்களேடா, என்னை விட மோசமா இருப்பீங்களேன்ட்டுன்னு போனை பார்த்துட்டு அந்த பாப்பாவை பாக்குறான். இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியலையா. உடனே குத்த வச்சு உட்காந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த தம்மோட ஸ்மெல் அந்த பாப்பாவுக்கு தெரியுது. உடனே தவந்து வந்துட்டு மோப்பம் முடிச்சுக்கிட்டே தட்டு தட்டுன்னு தரைய தட்டிக்கிட்டே இருக்கா. இவனும் தவந்துகிட்டே வந்து தட்டு தட்டுன்னு தரைய தட்டுறானா. ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் ஆயிடுச்சு. அம்மா நினைச்சு அந்த பாப்பா கட்டி பிடிக்குமா, மூக்கு மூஞ்சி எல்லாம் தொட்டு பார்த்தோன்னே வேற யாரோனே பதட்டத்துல கத்திட்டு கையை கடிச்சு வச்சிருது. அட இருமக்கி வலிக்குது ஐயோ அப்படின்ட்டு இவனுக்குன்னா வலி வேற தாங்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வந்துருவாங்களான்னு பதட்டத்துல வாய் மூடனா நறுக்கு கடிச்சுக்கிட்டே இருக்கு. இவனும் அந்த வலியெல்லாம் சமாளிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க காலிங் பெல் அடிக்க உடனே கதவு திறந்து பார்த்தா ஹவுஸ் ஓனர் அம்மா வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம இவனை பிடிச்ச நார கிளியா கிழிச்சிட்டு இருக்காங்க. எப்பா நீயும் மனுஷன் தானே, எப்ப பாரு ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போறியே, குழந்தை டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு அவ என்ன பண்ணுவா அப்படின்னு பயங்கரமா அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவன் நான் வந்து அந்த பொண்ணோட அப்படின்னும் போது வாயை முதல்ல முடுங்க. எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற காரணம் உங்களுக்கு வேற யாராவது பிடிச்சிருக்கோ விட்டுட்டு போயிருவீங்க. பாரு வீடு எப்படி இருக்குன்னு. அவ வேலையை பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட முடியும். பிள்ளை என்ன குரங்காட்ட வச்சிருக்கீங்க, எப்ப வரப்போற ஜெயாங்க அப்படின்னு கேட்க, அட இருங்க நான் சொல்ல வந்தது என்னன்னு போது, ஒரு அப்பாவை நீயும் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும், இப்படி தனியா விட்டுட்டு போக கூடாது, அவ கூட சேருவேன்னு சத்தியம் விடுங்க. அட இருங்க நான் சொல்ல வருதுன்னு போது, முதல்ல நீ அவளோட சேருவேன்னு சத்தியம் பண்ணணும்னு அந்த அம்மா திருப்பி கேக்குதா. முதல்ல அதுக்கு அவ உயிரோட இருக்கணுமே, இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே தான் ஐயோ சாரி அப்படின்னு வருத்தப்படுது. ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்லாம அவ வீட்டுல நிறைய கடன்லாம் வாங்கி வச்சிருக்கா. 70,000 பவுண்டுக்கு மேல இந்த வீடை கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் உங்களுக்காக கொடுக்காம வச்சிருக்கேன். இந்த வீட்டுல இருந்து குழந்தைய நீ பாத்துக்கோ, அப்பாவா பொறுப்பெடுத்துக்கன்னு சொல்ல ஹவுஸ் ஓனர் அம்மா சொன்னதை கேட்டதும் பார்க் அங்கேயே பார்க்கிங்க போட்டுட்டா, இங்கேயே செட்டில் ஆயிரலாம் போல, ஜாலியா இருக்க போகுது, அந்த காசு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. 70,000 பவுண்ட் ஹீரோயினுக்கு யாரோ கொடுக்கணும் போல. சோ அந்த ஆளை பார்த்து தேடி பிடிச்சி அந்த காசெல்லாம் வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆயிரலாம், இவங்க புருஷனை மிரட்டி காசு வாங்கிக்கலான்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த லேடி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போக இவனும் என்ன பண்றானா அந்த குட்டி பாப்பாவை செட்டில் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா அங்க அவனோட ஃப்ரெண்டு துண்டை கட்டிட்டு ஜாலியா வெளியில உட்காந்துருக்கா. ஏண்டா மச்சான், போன மாசம் என்னமோ தாத்தா செத்துட்டாருன்னு, இந்த மாசம் என்னமோ பாட்டி செத்துட்டாங்கன்னு சொல்லுவேன், அடுத்த மாசம் வேற என்னடா சொல்ல போற, உனக்குலாம் ரோசம் இருக்கா, நீயோ பாவம் ஏதோ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி ஷேர் பண்ணிக்கிட்டா எல்லா நேரமும் என்கிட்டயா காசை கேட்கறியே, நீ எல்லாம் மனுஷனாடா, ரோசம் கிட்ட பயலே மானம் கிட்ட பயலேன்னு அந்த ஃப்ரெண்டு திட்டிட்டு இருக்கானா. அதெல்லாம் கேட்டவுடனே ஹீரோ உடனே ரோசம் வந்த மாதிரி, இங்க பாரு என் கூட இருக்கக்கூடிய கொலிகு ஒருத்தி இறந்து போயிட்டா, அவளுக்கு நான் ஃபியூனரல் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவளோட ஏஜென்ட் நான் தான். சோ இப்படிலாம் இறக்கம் இல்லாம பேசாதரா, அந்த பொண்ணு பாவண்டா, நமக்கெல்லாம் தங்கச்சி மாதிரிடா அப்படிலாம் சொல்ல, உன்ன மாதிரி இறக்கம் இல்லாதவனோடலாம் நான் வாழ மாட்டேன்டா,
இனிமே நீயே தனியா பாத்துக்கோ, நான் தனியா போறேன்னு இந்த மாசம் ரெண்டையும் கட்டாம அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு ஜியாங்கோட வீட்டுல வந்து செட்டில் ஆயிட்டான். கூட இருக்க ஃப்ரெண்டுக்குன்னா அதிர்ச்சி தாங்கவே முடியல. நம்ம மச்சானுக்கு இவ்ளோ வேகமா சூசோலாம் வராதே, சரியில்லையே நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ எதையுமே கண்டுக்கல. ஜியாங்கோட வீட்டுல செட்டில் ஆயிட்டான். அந்த குட்டிவாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அம்மா எப்போ வருவாங்கன்னு ஏக்கமா தேடிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த ஹீரோ பையன் இருக்கான் இல்லையா, என்ன முதல்ல நீ அப்பா சொல்லு, அப்பா அப்பா அப்பான்ட்டே இருக்கான். அந்த பாப்பாவுக்கு தான் காது கேட்காதே. அந்த பாப்பா எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு குட்டி கோளாறு, நீ என்ன அப்பா சொன்னாதான் சொச்ச காலங்களை ஒன்ன வச்சு நான் சைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கான். சரின்ட்டு அவன் கூட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுங்க எல்லாரையும் ஒரு ஸ்டாப்ல நிப்பாட்டிட்டு, ஆமா குழந்தைங்க எல்லாம் எப்படி பாத்துக்கிறது அப்படின்னோடனே, ஏன் கேக்குறீங்க சம்மந்தம் இல்லாம பண்ணும்போது, இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டான்னு ஹீரோ சொல்லுவானா, ஓ நீங்க சிங்கிள் மதரை யாரோ டேட் பண்றீங்க, அம்மாவா, சரி பாப்பாக்கு எத்தனை வயசுன்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் கேக்குங்களா, 7 வயசு அப்படின்னு சொன்ன உடனே, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்க கூட தான் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஹீரோ அவனுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டுல வச்சுட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு பவுல்ல போட்டு வச்சுட்டு சாப்பிடவான்னு தட்டுன்னு தட்ட, அந்த பாப்பா அந்த நூடுல்ஸை கையில எடுத்து பாக்குது, மோந்து பாக்குது, அப்படியே வச்சுட்டு போயிட்டு எப்பயும் போல அவனோட பிரெட் இருக்குல்ல அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோவுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது, இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த பன்ரோட்டி தான், இதை முதல்ல தூக்கணும்டா அப்படின்ட்டு மொத்தமா தூக்கி ஒளிச்சு வச்சிடறான். எல்லா இடத்துலயும் நூடுல்ஸ் பாக்கெட்டா அடுக்கி வைக்க, அந்த குட்டி பாப்பாவுக்கும் பசிக்குதா, நூடுல்ஸ் பாக்கெட்டா சுத்தி இருக்கு, பிரெட்டை காணோன்னு கத்துன்னு கத்தி நூடுல்ஸ் வேற அவன் கையில கொடுக்க வரானா, அதையும் போட்டு உடைச்சு மறுபடியும் டேபிள் கடியில அப்படியே காதை மூட்டிட்டு பதட்டமா உட்காந்துருக்கு. இவனுக்கு புதுசா இருக்கு, சாப்பாடு நீ எல்லாம் வீணாக்கலாமான்னு குட்டி குழந்தை கிட்ட சொன்னா அதுக்கு புரியவா போகுது, அது தெரியாம அதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே போயிட்டு கடையில பிரெட் எல்லாம் வாங்கிட்டு திட்டிட்டு இருப்பான். குட்டி சாத்தா என்ன எவ்வளவு வேலை வாங்குது, எறும்பு மாடு பேய் பிசாஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபுல்லா டேபிள் நிறைய பிரெட் எல்லாம் அடுக்கி விட அந்த பாப்பா எடுத்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹீரோ பசியில நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கானா, திடீர்னு என்ன நினைச்சுன்னு தெரியல, பக்கத்துல வந்துட்டு இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனும் மூக்க வச்சு மோப்பம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா இப்பயாவது தெரிஞ்சுச்சே, உனக்கு பிடிக்காது வேணான்னு நினைச்சேன் அப்படின்னு இவனா சொல்லிட்டு இருப்பானா, அந்த பாப்பா கையில அள்ளி போட்டு மூஞ்சி பகரெல்லாம் அப்பி சாப்பிட்டு முடிச்சிருச்சு ஒரு வழியா. நீ ஏன் எடுத்துக்க போன்ட்டுன்னு, எனக்கு இன்னைக்கு வாய்த்தது இந்த பிரெட் தானே, அவன் பிரெட் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இதோட குட்டி பாப்பா சும்மாவே இருக்க மாட்டேங்குது, கையை காலை வச்சுட்டு ஹீரோவோட ஷேவிங் ஜெல் எடுத்து பாத்ரூம் முகம் கை கால் எல்லாம் பூசி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அவனால எதுவுமே சொல்ல முடியல, குழந்தையா வேற இருக்க, உன்னை அடிக்கவும் முடியாது திட்டவும் முடியாது, ஜாலியா இருக்க இருந்துட்டு போ அப்படின்ட்டு ஃப்ரீயா விட்டுறான். அடுத்த நாள் என்ன நடக்கும் தெரியுமா, இவன் ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்க பிளேஸ்ல கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பசங்க மிஸ்பிஹேவ் பண்ண இடையில போய் இவன் தடுக்கிறேன்னு மூஞ்சில ஒரு மார்க்க வாங்கிட்டு வந்திருப்பான். இதோட அடி வாங்கிட்டு கம்முன்னு உட்காரணும்ல. வீட்டுல வந்துட்டு ஜியாங்கோட புருஷங்கிட்ட எப்படியாவது குட்டி பாப்பாக்கு அலுமினி வாங்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் கிடைச்ச பாடு இல்ல. குட்டி பாப்பா எதையுமே கண்டுக்காம அவளோட உலகத்துல நிம்மதியா இருந்துட்டு இருக்கா. உன் வாழ்க்கை தான் வாழணும்ட்டு அவளை ஏக்கமா பார்த்துட்டு மொட்டை மாடி எட்டி பார்த்தா ஹவுஸ் ஓனர் அம்மா 4-5 லேடிஸை சேர்த்துட்டு பிஸியா ஏதோ பேசிட்டு இருக்காங்களா. நம்மளை விட இந்த மாதாண்டா எப்பப்பாரு ஒரே பிஸியா இருக்குன்ட்டு ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அப்ப போன் கால் வேற வருது. அவங்களை எட்டி பாக்குறத கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு கீழே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். சார் நீங்க வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கிட்ட கேட்க, இல்ல நான் வெளியில இருக்கேன், வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கு, என்ன விஷயம்னு போது, இல்ல ரொம்ப நாளா உங்க வீடு அழுக்கா இருக்கதை நானும் பார்த்துட்டு இருக்கேன், நாங்க லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கிளப் ரன் பண்ணிட்டு இருக்கோம், மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக, உங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோம், வீட்டை கிளீன் பண்ணலாமான்னு கேட்க, ஓகேங்க தாராளமா கிளீன் பண்ணலாம், கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன்னு சொல்ல, பார்க்க அந்த லேடிஸ் முன்னாடி பாவலா காட்டுறதுக்காகவாவது நல்ல ட்ரெஸ்ஸாவது போட்டு விடலான்னு ட்ரை பண்ணா புடிச்சு கையை கடின்னு கடிச்சு வச்சிருவா. குட்டி சாத்தானே அப்படின்ட்டு குழந்தைய விட்டுட்டு இவன் சாட்டுக்கு கதவை திறந்துட்டு ஓடினவன் தான், இன்னைக்கு இதுக்கு மேல நாலு மோசமா போக கூடாது கடவுளே அப்படின்ட்டு கத்திட்டு கிடக்க ரோட்ல போறவரெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்புறமா அந்த லேடிஸ் எல்லாருமே வீட்டு வாசல்ல நிக்கிறாங்களா. ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா எட்டி பார்த்துட்டு ஹாய் அப்படின்ட்டு கதவு திறக்கிறான். ஸ்மெல்லு கப்பு தாங்க முடியல. என்ன இது வீடு இப்படி இருக்குன்னு போது ஹவுஸ் ஓனர் லேடி சொல்லுவாங்க, இல்ல சிங்கிள் ஃபாதரோட ப்ராப்ளம் இது, சரி ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கும்போது அவங்க வீடு கிளீன் பண்றாங்க, பாத்திரத்தை விளக்குறாங்க, துணிக்க துவைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க, நீங்க போயிட்டு உங்க பாப்பாவை மட்டும் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல பாப்பாவை இழுத்து பார்க்கறான், அவ வர மாட்டேங்கிறா. கடைசியில என்ன நடக்கும்னா சைகை பாஷையில எல்லாம் பேச அந்த லேடிஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் போது, அப்பாவும் பிள்ளைங்க சேர்ந்து சைன் லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாப்பா அவங்க அம்மாவோட டிஷர்ட் ஒன்று இருக்கும், அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அவளை இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல விட்டதுக்கு அப்புறமா லேடிஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது, உண்மையிலே இவன் ஜெனட்டிக்கல் ஃபாதரா இல்லைன்னா ஏமாத்திட்டு இருக்கானா. ஏன்னா நிறைய பேர் இந்த குட்டி பாப்பாங்களெல்லாம் பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு அலுமினி பணம் வரும் இல்லையா, அதுக்காக கூட அப்படி நடிக்கலாம் ஃபேக்கா அப்படின்னு இருக்கும்போது கரெக்டா குட்டி பாப்பா இருக்குல்ல கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இவன் ட்ரெஸ்ஸை இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா முதுகுல பொட்டேர்னு ஒரு அடி, என்ன பண்ணிட்டு இருக்க, சின்ன பிள்ளைகிட்ட பதுசா நடக்கணும் உனக்கு தெரியாது அப்படின்ட்டு கையை லைட்டா மேல இழுத்து விட்டு வாத்து பொம்மை இருக்கும் இல்லையா ஷவர்ல குளிக்கிறதுக்குன்னு, அந்த பொம்மையை கையில கொடுத்து, முதல்ல அவங்க அம்மா எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க, நீ தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கி விடணும்னு சொல்லிட்டு தண்ணியை ஃபில் பண்ணி பாப்பாவை குளிக்க வைக்க. வீடு அம்புட்டு நீட்டா இருக்கா. அப்புறம் குட்டி பாப்பாவும் பார்க்கும் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு தூங்கும் போது பயங்கரமான மழை இடி மின்னல் எல்லாமே இருக்கு. அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம குட்டி பாப்பா வந்து பார்க்கோட முதுகுல சாஞ்சுக்கிறா. அப்படியே அவனும் விட்டுறான். திடீர்னு அழுகிற சவுண்ட் கேக்குது. என்னாச்சு, ஏதோ பூத்துன்னு யாரோ அழுகிற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா குட்டீஸ் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. பாரு குட்டி
குட்டி பாப்பா இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா இருக்கு, உன்னோட சேர்ந்து நானும் அழுகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவ வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு ஸ்வெட்டர்லாம் போட்டு விட்டு காய்ச்சல் சொன்னோடனே அவனும் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கான். அடுத்த நாள் காய்ச்சலும் குறைஞ்சிருது. அவ கையில இருக்க அழுக்கு ஸ்வெட்டரை முதல்ல வாங்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்து பாக்குறான், தரவே மாட்டேங்கிறா குட்டீஸ். 4 கடியை வாங்கினதுக்கு அப்புறமா ஸ்வெட்டரை போட்டு போயிடறாளா. இவனும் என்ன பண்றான்னா துவைக்க போட்டுறான். துவைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா முதல் வேலையா ஸ்கூல்ல போய் சேர்க்கலான்னு சேர்த்தா அவளுக்கு செட் ஆகவே இல்ல. ஒண்ணு பார்வை தெரியணும், இல்லனா காது கேட்கணும், இல்ல வாய் பேசவாவது வரணும். 3 பிரச்சனை இருக்கும்போது ஒரு குழந்தையால எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி கிளாஸ் எடுக்க முடியும்? ஏன்னா ஸ்கிரீன்ல இருக்க எதையுமே பாப்பாவால பார்க்க முடியாது, சரியா பேச முடியாது, எதுவும் கேட்க முடியாதுன்னு போது அவளால கிளாஸ் எடுக்கிறது எதையுமே புரிஞ்சுக்க முடியல. கத்திக்கிட்டே இருக்கா. அவ பண்ற வாலித்தனத்துக்கு பயந்துட்டு அவளை கிளாஸை விட்டு வெளியில கூட்டு போயிட்டு கவுன்சிலிங் ரூம்ல என்ன பண்றதுன்னு டீச்சர் கிட்ட கேட்டா, இது ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு, நீங்க வீட்டுல வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையால பார்க்க முடிஞ்சிச்சுன்னா நாங்க வேற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம், பேசுற மாதிரி இல்லைன்னா கேட்கற மாதிரி. உங்க குழந்தையால 3மே முடியல, நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரு வருத்தமா போயிருது. என்ன பண்ண போறோமோ அப்படின்ட்டு இருக்கும்போது சிக்னல்ல பாப்பாவோட நின்னுட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு இந்த பிளைண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு சிக்னல் போடுவாங்க இல்லையா, போட்ட உடனே அவர் பொறுமையா அந்த சவுண்டை வச்சு கேட்டு பொறுமையா ஒருத்தர் வாக்கிங் ஸ்டிக்ல போயிட்டு இருப்பாரு. சோ அவரை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஏபிசிடி எல்லாம் பிளாஸ்டிக்ல விற்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து முதல்ல சின்ன சின்ன வார்த்தைகளா தொட்டு ஃபீல் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்பான்னு முதல்ல நீ கத்துக்கோ, அப்பதான் எனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏபிசிடி எல்லாம் முதல்ல அப்பாவை சொல்லி கொடுக்க, அந்த பாப்பாவுக்கு பிரெட் ஊட்டி விட்டு கொஞ்சி இந்த அப்பாவோட பாசத்தோட அவன் சொல்லி கொடுக்க அவ அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தவ அப்புறமா வெளியில ஓடி போய் பிரெட் திங்க போயிடறா. உனக்கு அப்பாவை விட பிரெட் தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்குவான். அடுத்த நாள் தன்னோட கொலீக்ஸோட கார்ல உட்காந்துருக்கானா ஹீரோ. அவன் நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான், இப்ப புரியுது ஜியோங்கோட நிலைமை என்னன்னு. குழந்தைய பாத்துக்கிட்டு அவ கூட சேர்ந்து இருந்துகிட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான், பாவம் நீ அதான் வித்தியாசமா இருந்திருக்க அப்படின்லாம் மனசுக்குள்ளேயே பேச சுத்தி இருக்க பொண்ணுங்கெல்லாம் அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு குண்டை தூக்கி போற மொமெண்ட் என்ன தெரியுமா, ஹீரோ குட்டி பாப்பாவோட விளையாண்டுட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா கோர்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. வரது மட்டும் இல்லாம மொத்தமா உங்க ஒய்ஃபோட பணம் எல்லாத்தையும் சீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. இவனோட லேப்டாப்லயே ஒட்ட உடனே ஏங்க அது ஏன் லேப்டாப்புங்க, இங்க பாரு அந்த பிள்ளை உன் பொண்டாட்டி தானே, அப்ப எல்லாத்துக்கும் நீதான் காரணம், ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ கையில காசும் இல்ல, டெபாசிட்க்கு 70,000 பவுண்ட் வச்சிருந்தாங்க இல்லையா, அதுவும் இல்லன்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம பொழப்புக்காக ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி ஹீரோ கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கான். போன் எல்லாரும் கட் பண்ணி விடுறாங்க. ஹீரோவோட லட்சணமே அந்த மாதிரி தான். சரின்ட்டு எடுத்த ஒரு ஃப்ரெண்டோ, மச்சான் உன் வேலையை ஓனர் வேற ஒருத்தனுக்கு டேக் ஓவர் பண்ணி விட்டாருங்க. ஓனர் ஏன் இப்படி பண்ணனு கெஞ்சி கூத்தாடி கேட்கலான்னு போனா, அந்த மனுஷன் நீங்க செஞ்ச சின்றுகள் எல்லாமே நன்றுதான், இனிமே உனக்குலாம் வேலை இல்ல, போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுற. வீட்டுக்கு வந்தவன் குட்டி பாப்பா பாக்குறான், சுத்தி பர்ஸ் எல்லாம் நோண்டுறான், காசு கம்மியா இருக்கு. சரின்ட்டுன்னு ஜொயாங்கோட போன்ல ஏதாவது இருக்குமான்ட்டுன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது குட்டி பாப்பா போட்டோஸ்லாம் அழகா இருக்கு, அதை ரசிச்சவன் அடுத்து ஒரு சேட்டை பாக்குறான். அதுல 70,000க்கு மேல பணம் கொடுக்கணும் ஒரு ஆன்டி அப்படின்னு போட்டிருக்கு. வில்லேஜ்ல இருக்காங்கன்னு அட்ரஸ் டீடைல் எல்லாமே இருக்கா. சரி இந்த ஆன்டியை போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றான், குட்டி பாப்பா லக்கேஜ் பேக்கேஜ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு மொத்தமா இப்ப கிராமத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஆன்டியோட போட்டோ இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கான். யாருக்குமே தெரியவே இல்லை. ஐயோ பசிக்குதே, ஏரியால ஒண்ணுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா குட்டி பாப்பாவை காணா. என்னடா கார்க்குள்ள இல்லையே அப்படின்னு தேடி போனா ஒரு கிராமத்து வயல்வெளியில விவசாயி ஒருத்தர் இருக்காரு. அவர் பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருக்காரு. குட்டி பாப்பாவும் போய் உட்காந்துருது. இப்ப ஹீரோவுக்கும் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, தம்பி நீங்க பண்ணதெல்லாமே நல்லாதான் இருக்கு, நல்லாதான் சாப்பிட்டீங்க, வாங்க சாப்பிட்டதுக்கு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு குறுக்கொடிய ஹீரோவை வேலை வாங்கி கிராமத்துல வயல்வெளியில வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு தூங்குங்கன்னு சொல்லிடுறாங்க. நைட்டு தூங்கும் போது அவனுக்கு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் முட்டை எல்லாம் எடுத்து வைக்க அதெல்லாம் குட்டி பாப்பா எடுத்து சாப்பிட்டு ஹீரோ மேல பூசி விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோவுக்கு போன் வருது. போன்ல ஹீரோவோட ஸ்டாஃப் ஒரு பொண்ணு தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆல்ரெடி நைட் அந்த பிள்ளை கிளப்புக்கு போயிருக்கும் போது என்ன இருக்குன்னா, கூட இருந்த பையனோட விளையாண்டுட்டு இருப்பான். அது தெரியாம ஹீரோ என் ஸ்டாஃபை டிஸ்டர்ப் பண்றியான்னு போட்டு அந்த பொண்ணு அந்த பையனை அடிக்க போக பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு வந்திருக்கும். இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு போது, நான் வெக்கேஷனுக்கு போயிருக்கேன், எனக்கு கொஞ்ச நாள் தேட வேணாம்னு போனை கட் பண்ணிடுற. குட்டி பாப்பா ஹீரோ கூட விளையாட போதா அவன் விலகி போறானா. அந்த பாப்பாக்கு அது பிடிக்கவே இல்லை. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா வண்டி எடுத்துட்டு எங்கேயாவது அந்த ஆண்டி இருக்கும், ஆண்டியை கரெக்ட் பண்ணியே தீருவேன்னு ஹீரோ தேடிக்கிட்டே திரியிறான். ஆண்டி கிடைக்கல, தாக வேற அடிக்குதா, சுத்தி முத்தி கடையே இல்லை, இதெல்லாம் என்ன ஏரியான்னு திட்டிக்கிட்டே இருக்கவன் பக்கத்துல தண்ணி பழம் இருக்கு இல்லையா வளர்ந்துருக்கு. உடனே இவன் சும்மா இல்லாம கத்தி எடுத்து எல்லா தண்ணி பழத்துலயும் வரிசையா அறுப்பு போட்டு எது டேஸ்டா இருக்கோ ஒரு பழத்தை தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வரவன் உன்னை மறந்துறான் மேல இருக்க சிசிடிவி கேமராவை. குட்டி பாப்பா அவனும் ஒரு ஆத்தோரத்துல உட்காந்துட்டு தண்ணி பழத்தை வரிசையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாப்பா வேணுட்டே மூஞ்சில விதைய துப்பிக்கிட்டே இருக்காளா. இங்க பாரு கை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு துப்பணும்னு அவளுக்கு சைக்கிளை காட்டிட்டு இருக்கானா. அவ வேணுட்டே மூஞ்சில துப்பி விளையாண்டுட்டு தான் இருக்கா. இதை பார்த்த ஹீரோ, நீ தெரிஞ்சுதான் பண்றேன்னு நினைக்கிறேன், பயம் இல்ல அப்படின்னு விளையாண்டுட்டு இருக்க. அப்பதான் தண்ணி பழத்தோட ஓனர் வர்றாங்க.
சார் நீங்க ஏதோ இங்கிட்ட தண்ணி பழத்தை பாத்தீங்கன்னும் போது இல்லையே நாங்க காசு போட்டு வாங்கினோமேன்னு ஹீரோ பேசிட்டு இருக்கான். இங்க பாருங்க சிசிடிவி கேமரால எல்லாமே பதிவா இருக்கு. ஒரு பழத்தை எடுத்தீங்க சரி, எல்லா பழத்தையும் ஏன் ஓட்டையாக்கிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையானும் போது முத்தி முத்தி பாருங்க, இந்த குட்டி பிள்ளை இந்த பச்சை பிள்ளைக்கு தண்ணி வேற தவிச்சிச்சு, அதனாலதான் நான் ஒரு அப்பாவா கடமையை செஞ்சேங்க. நீங்க சொல்ற எல்லாமே சரிதான், ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, தண்ணி பழமும் பச்சை பிள்ளை மாதிரி தானே, அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை பிரிச்சு கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோவை லாக் பண்ணிடுறேன். அந்த பொண்ணு நீ திருடினது கூட பரவாயில்ல, ஆனா ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணி வச்சிருக்க பாரு, மனசாட்சியே இல்லையான்னு திட்ட. இங்க இருங்க, இனி என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுக்குன்னு நான் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன், நான் அந்த மாதிரி ஃபேமிலியில இருந்து வரல அப்படின்ட்டு ஹீரோ பயங்கரமா ஊனிட்டு இருக்கானா. உடனே அந்த பொண்ணு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்ட எல்லா படத்தையும் அந்த கட் பண்ணி வச்சிருப்பான்ல, அது தெரிய வருது. சரிங்க மன்னிச்சிருங்க, கும்பிடுறேன் சாமி, இப்ப என்ன பண்ணணும்னே அந்த ஃபார்ம் ஃபுல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் எல்லாத்தையும் ஹீரோ ஃபில் பண்ணி தூக்கி வச்சிட்டு இருக்கான். ஒவ்வொன்னையும் தூக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க பாட்டி ஆண்டி எல்லாம் திட்டிட்டு தான் இருக்காங்க. மொத்தத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல கவுத்துருவானா, பழைய எதுவும் உடையில சாமி அப்படின்னு எடுத்து வச்சிட்டு இருக்க, ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கான். தென் குட்டி பாப்பாவோட அவனோட வாழ்க்கையை யோசிச்சு பாட்டிருக்கேன். நிறைய சுத்தி பொண்ணுங்களோட நடுவுல ஹீரோ மட்டும் ஒரு ஏஜென்ட்டா எவ்வளோ ஜாலியா இருந்தது ஒரு காலம், இப்ப என்னடா இப்படி இருக்கேன்னு நினைச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப குட்டி பாப்பா மழை பெய்யுது வா விளையாடலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுது. முடியாதுன்னவன் அப்புறமா ரெயின் கோட் அவளுக்கு போட்டுட்டு பெரிய சைஸ் கொடைய வச்சுக்கிட்டு இவன் நனையாம அந்த குட்டி பாப்பாவும் நனையாம சகதியில விளையாட விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு இருக்கால ஃபார்ம் ஓனரு, அவளுக்கு ஹீரோ மேல ஒரு குட்டி பாசம் வந்துருது. ஸோ பாப்பாவையும் இவனையும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. குட்டி பாப்பா சாப்பிடும்போது என்ன பண்றான்னா வாய்க்குள்ள இருந்து எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கெட்ட பழக்கம் அப்படின்னு இருக்க. பக்கத்துல இருக்க அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல ஃபார்மோட ஓனர், அந்த அப்பா அவர் சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீசன் என்ன தெரியுமா, எங்க அம்மா முடியாத காலத்துல இப்படிதான் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை எனக்கு இப்படிதான் ஃபீட் பண்ணுவாங்க, சோ இது பாசத்தோட வெளிப்பாடுன்னு சொல்ல. இதெல்லாம் கேட்டவன் ஓ அப்படியா அப்படின்னு இருக்கான். தென் என்ன நடக்குதுன்னா ஹீரோ எங்கெங்கயோ ஆண்டியை தேடி பார்ப்பான், ஆண்டி கிடைச்ச பாடு இல்ல. ஸோ அந்த ஃபார்ம் ஓனர் பொண்ணுக்கிட்ட எனக்கு இங்கே ஏதாவது வேலை இருந்தால் போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேலைக்கெல்லாம் பஞ்சமே இல்லை, ஆளுக்கு தான் பஞ்சமா இருக்கு, நீ இருந்துக்க அப்படின்னும் போது, நீங்கள் முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க கெஸ்ட் காட்டேஜ் இருக்கு தங்குறதுக்குன்னு, நான் அங்கே தங்கிக்கட்டுமா அப்படின்னோடனே $80 இவன் வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் வேற வழி இல்லைல்ல, குட்டி பாப்பா பார்த்துக்கணுன்றதுக்காகவே கெஸ்ட் காட்டேஜில் தங்கிக்கிறான். அவங்க போர்வை பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தது போக குட்டி பாப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் இருக்குல்ல, அதாவது விளையாடுறதுக்கு கோழி குஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவள் கையில் வச்சோடனே ஜாலியாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பாண்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது அவளுக்கு. விளையாடுறதுக்கு பசங்க, சுத்தி ஏரியாலாம், இயற்கையான காத்து, ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை ஹீரோ வந்து இப்ப கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. முந்திக்கு இருந்ததுக்கு அடைபட்ட ரூம்ல இல்லாம இப்ப சந்தோஷமா இருக்கா. இதுல லைட்டா ஃபார்ம் ஓனர் பொண்ணுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கும் போல, அவங்க கூடயே ஒன்னா சுத்திட்டு இருக்கா. குட்டி பாப்பா, ஃபார்ம் ஓனர் பொண்ணு, அதுக்கப்புறம் ஹீரோன்னு 3 பேரும் ஜாலியா யூடியூப்ல வீடியோலாம் அப்லோட் பண்றாங்க ஃபார்மிங் பத்தி. அதுக்கப்புறமா டவுனுக்கெல்லாம் போறாங்க. குட்டி பாப்பா வச்சுக்கிட்டே இருக்கும்போது உன்னை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுவாளா. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்பான். உங்களை ஒரு பையன் கட்டிக்கணும்னா நீங்க தேடி போறதா இல்ல அவர் உங்களை தேடி வரதான்னு கேட்கும்போது, நான்லாம் தேடி போக மாட்டேன், அவன் தான் என்ன தேடி வந்து என் கூட தங்கி இருக்கணுங்க. ஓ செம்மங்க அப்படின்ட்டுன்னு குட்டி பாப்பா பார்த்துட்டு சொல்ல, நீ ரொம்ப பெரிய ஆளு, ஒரு அழகான குழந்தைய பாத்துக்கிற, அவ டிஃப்ரெண்ட்னாலும் அவளை நீ அம்மாவை மாதிரி பாத்துக்கிறேன்னு போது, நீங்க மட்டும் என்ன சும்மாவா, ஃபார்மை பாத்துக்கிறீங்க, உங்க அப்பாவை பாத்துக்கிறீங்க, 2 குழந்தைங்களை பாத்துக்கிறீங்கன்னு போது, என் பிள்ளைங்க எல்லாம் நார்மல் தான் அப்படின்னோடனே ஹீரோ மூஞ்சி மாறுதா, இல்ல சாரி தெரியாம சொல்லிட்டான்ட்டுன்னு அப்புறமா குட்டி பாப்பாவுக்கு ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா. வீட்டுக்கு வந்ததும் அந்த ஸ்வெட்டரை குட்டி பாப்பாவுக்கு போட்டு விட, அந்த ஸ்வெட்டர்ல ஹீரோவுக்கு குட்டி பாப்பாவை பார்க்கும்போது என்னமோ மாதிரி ஒரு ஃபீல். அது என்னன்னு அவனால விவரிக்கவே முடியல. அழகா இருக்கா என் பொண்ணுன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அது ஃபார்ம் ஓனர் பொண்ணு கண்ணுக்கே தெரியுது. இப்படி எல்லாம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா ஹீரோ கடன் வாங்கி வச்சிருப்பான் இல்லையா, அந்த லோன் ஷார்க் எல்லாருமே மொத்தமா வந்து வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ இங்க பேச வேணான்னு போது வேணும்னே அவனை அடிக்கிற மாதிரியே பாவலா காட்டிட்டு ஹீரோயின் குட்டி பாப்பா எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களா, நம்ம தனியா போய் பேசலாம்னு ஹீரோ மூஞ்சியை உடச்சு விட்டுறாங்க. பிசினஸ் ட்ரிப்னு போனா எனக்கு கொடுக்க வேண்டிய டியூ பணத்தை நீ எப்ப கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கழுத்தை பிடிச்ச நிமிட, இங்க பாரு நீ யூடியூப்ல வீடியோல எல்லாம் நிறைய சம்பாதிப்பான்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. காரை தூக்கிட்டு போனவனுங்க போற போக்குல அந்த ஹீரோ பொண்ணுங்களோட எடுத்த போட்டோவை தூக்கி எரிஞ்சிட்டு போறானுங்க. அதை எடுத்து ஏக்கமா நொண்டிக்கிட்டே நடந்து ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஒன்னும் இல்லையே போச்சே அப்படின்ட்டுன்னு. சரி குட்டி பாம்பா எங்க அப்படின்ட்டு ஃபார்ம் ஓனர் பொண்ணுகிட்ட கேட்டா, உங்க கூட இல்லையா அப்படின்ட்டு திருப்பி அவ கேட்கறா. அப்பதான் அந்த கூட இருக்க பசங்க இருக்காங்க இல்லையா, தாத்தாவோட இருப்பான்னு சொல்ல, அவருக்கு ஆல்ரெடி ஞாபக மருதி நோய் இருக்கு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும். அதுக்கப்புறம் 2 பேருமே போயிட்டு குட்டி பாப்பாவை தேட போயிருக்காங்க. பாப்பா பாப்பான்னு கத்துறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாப்பா இல்லாதது ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டே இருக்கு. கை கால்லாம் நடுங்குது. அப்பாவும் பாப்பாவும் வயலோரத்துல உட்கார்ந்து இருக்காங்க போல. அந்த மனுஷன் அப்படியே சோகமா இருக்க வேகமா ஃபார்ம் ஓனர் பொண்ணு போயிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு இப்படி எல்லாம் விட்டுட்டு போகாதப்பான அழுக. ஹீரோக்கும் அதே ஃபீல் தான். குட்டி பாப்பா சிரிச்சிட்டு சந்தோஷமா உட்காந்துருக்கா. பார்த்த உடனே அப்பதான் அவனுக்கு உயிர் வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா நைட் அப்பாவும் பொண்ணும் தூங்கிட்டு இருப்பாங்களா, மூஞ்சி முகரெல்லாம் புண்ணா இருக்கு இல்லையா, அதை பார்த்து அந்த பாப்பா ஊதி விட்டு மருந்து போற மாதிரியே பண்ணி கட்டி பிடிச்சிக்கிறா. இதெல்லாமே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனால அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஏதோ லெட்டர் எழுதி வச்சுட்டு உடனே அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடறான். ஃபார்ம் ஓனர் பொண்ணு எடுத்து பார்த்தா ஒரு ஜாருக்குள்ள உங்க அப்பா பணம் வச்சிருக்காரு
வச்சிருக்காருன்ற மாதிரி வரைஞ்சிருப்பா. சரின்ட்டு போயிட்டு இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருக்காங்க. பாப்பாக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு ஹீரோவுக்கு கையில காசும் இல்ல, கண்ணுதலெல்லாம் புரியாம பதட்டத்திலே இருந்துட்டு இருக்கா. அப்ப ஜியாங்கோட புருஷனுக்கு கால் பண்ணி, உன் பாப்பா என்கிட்ட தான் இருக்கா, மரியாதையா நேர்ல வா அப்படின்னு கூப்பிட போனை கட் பண்ணாதவன் நேர்ல வந்துடுறான். பேக்கரியில மீட் பண்ணிக்கிறாங்க. பாப்பாவுக்கு நிறைய காசு இருக்கு, இதை வச்சுக்கோங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இருக்க. ஹீரோ அந்த காசை பார்த்தோன்னே கடுப்பாயிட்ட எடுக்காம அந்த இடத்த விட்டு பாப்பாவை கூட்டிட்டு நகர்றானா. மண்டி போட்டு ஓவரா ஃபீல் பண்ணிட்டு வேற அந்த பையன் இருக்கான் உண்மையான அப்பா. ஆனா ஹீரோவும் குட்டி பாப்பாவும் கண்டுக்கவே இல்ல. பாப்பாவும் ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் பொம்மையும் சாக்லேட்ஸையும் வேகமா கொடுத்துட்டு இதையாவது வச்சுக்கோங்கன்னு சொல்ல பாப்பா ஃபர்ஸ்ட் பதட்டப்படுறா, பக்கத்திலேயே போக மாட்டேங்கிறா உண்மையான அப்பா கிட்ட. ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாளா, உடனே சாக்லேட் பொம்மையை வாங்கிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் லைஃப்ல ஒரு பெரிய பொறுப்பு. 2 பேருமே இப்ப என்ன பண்றாங்கன்னா பஸ்ல போறதுக்காக பிளான் பண்ணிட்டு குட்டி பாப்பா சந்தோஷமா அப்பா கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, கையில ஒத்த பைசா இல்ல, ஒரு குட்டி உயிர் நம்மள நம்பி இருக்கு, நம்ம மேல பிரியமா இருக்கு. இவ்வளோ வருஷம் காசு காசுன்னு ஓடியும் ஒன்றும் கிடைக்கல, காதல்னு சொல்லியும் ஒன்றும் இல்லை, நம்மளை சுத்தி யாருமே இல்லாதப்ப ஒரே ஒரு உயிர் நமக்காக அன்பு காட்டுதுன்னா அது ரொம்ப பெரிய அழகு இல்ல. அந்த சுகமான சுமையை எப்படி தாங்குறதுன்னு தெரியாம பதட்டத்திலேயே ஹீரோ இருக்கான்னு சொல்லலாம். இப்போ அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து பீச்ல நல்லா ஜாலியா விளையாண்டு குட்டி பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லா ஹீரோ நடந்துக்குவான். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில என்ன தெரியுமா பண்ணுவான், குட்டி பாப்பாவை கொண்டு போய் ஒரு ஹோம்ல விட்டுட்டு, இதுதான் அவளை நான் பார்க்குற கடைசி டைமாக கூட இருக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, நானும் அவளும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு உட்காந்து ஹீரோ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணை கொடுக்க அவளும் ஆசையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு பண்ணு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்ல. ஆனா உண்மை என்னன்னா குட்டி பாப்பாவுக்கு அந்த பண்ணை யாரு கொடுக்குறாங்கன்றதான் முக்கியம். ஹீரோவை அந்த அளவுக்கு பாசமா அவன் நினைச்சிட்டு இருந்தா. திடீர்னு கொஞ்ச நேரத்துல பண்ணு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ இருக்க மாதிரியே ஃபீல் ஆகல. தட்டி பாக்குறா, பக்கத்துல எதுவும் இல்லை, எல்லா ரூமும் பூட்டி இருக்கு. அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு அப்பான்னு சொல்லணும் போல தோணுது, ஆனா அவளால தான் சொல்லவே முடியாது. அவ அழுகிறது கண்ணாடிக்கு வெளியில இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனால தாங்கிக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் நம்ம மனுஷங்க தானே, எவ்வளவோ விஷயங்கள் நம்மளை விட்டு கடந்து போகுது, எல்லாம் சரி. ஆனா ஒரு குழந்தை அழுகைக்கு முன்னாடி நான் என்ன அவ்வளோ பெரிய இவனான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறான். குட்டி பாப்பாவை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் டியர்ஸ்னு கையில எழுதுது. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு அவன் கத்துக் கொடுக்க ட்ரை பண்ணதான் அவ கத்துக்கிட்டு இருந்திருக்கா. யாருக்காகனா ஹீரோக்காக மட்டும், தன்னோட அப்பாவுக்காக. ஸோ டியர்ஸ்னு எழுத வெரி குட்னு ஹீரோ சொல்றான். கண்ணத்தை தொடு, நீ தலையை தொடு, எப்பயும் போல என்ன தொட்டு வந்து பாராட்டுன்ற மாதிரி அவ பண்ணிட்டு இருக்காளா. பார்க்கும் அழுகுறான். வாழ்க்கையில பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு எங்கெங்கயோ போனேன், என்னென்ன வேலையோ பார்த்தேன், எதுலையுமே நிம்மதி இல்லை. என் கையில இப்ப காசே இல்லை, ஆனா உலகத்திலேயே பணக்கார மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. நீ மட்டும் போதும் என் வாழ்க்கையில, இனிமே நான் வாழ்றதுக்கான ரீசன் நீ மட்டும்தான்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அதோட படமும் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்னென்ன படம் வேணும்ன்றத கமெண்ட்டும் பண்ணுங்க.